வெல்கம் டு தூண்டி லைஃப் சேனல். பாருங்கள், இது நம்ம ஏற்கனவே ஃபிஷ்ஷிங் பண்ண வந்த இடம் தாங்க. இங்கே நம்ம நிறைய மீன் பிடிச்சிருக்கோம். இப்போ நிறைய இடத்துல ஏரியில் தண்ணி வற்றிச்சிங்க. அதனால தான் மறுபடியும் வந்த இடத்துக்கே வந்து மறுபடியும் மீன் பிடிக்கிறோம். சரி நண்பர்களே, இன்றைக்கி நம்மளுக்கு என்ன மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம். நண்பர்களே, பாருங்க, இன்றைக்கி இந்த மீனை தான் நம்ம தூண்டில் ஏரியா பயன்படுத்த போகிறோம். இதை போட்டால் நல்ல மீன் கிடைக்குங்க. வேறு தேலி எல்லாம் மாட்டோம். இன்றைக்கி போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க நண்பர்களே, நம்ம தூண்டில் குத்தியாச்சு. இதை போட்டு தான் இன்றைக்கி பெரிய மீன் பிடிக்க போகிறோம். என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. தூண்டில் போட்டிருக்கோம். மீன் அடிதான்னு பார்க்கலாங்க. இது பாருங்க, ஒரு கெண்டை மீன் கிடச்சிருக்கு. பாருங்கள் நண்பர்களே, இது வெள்ளையாக தெரியுதா? அதுவும் தூண்டில் தான். ரொம்ப நேரமாக தூண்டில் போட்டிருக்கோம். இன்னும் எதுவும் கிடைக்கலங்க. இன்னும் எந்த மீனும் சீண்டி கூட பார்க்கல. இன்னும் கொஞ்சம் நேரம் தூண்டில் போட்டு பார்க்கலாங்க. இந்த மீனை இது முன்னாடி நீங்கள் பிடிச்சிருக்கீங்களா? ஒரு இது ஜிலேபி இல்லைங்க, இது பல்லுலாம் இருக்குது. அந்த மீனுங்க நல்லா ஏரி ஒரு சைஸில் வளர வேண்டிய மீனுங்க. எங்கள் ஊரில் இந்த மீன் என்ன மீன் சொல்லுவாங்க, என்ன பேருங்க சொல்லுவாங்க? இந்த ஓரான்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த மீனை ரிலீஸ் பண்ண போகிறோங்க. ஏன்னா சின்ன சைஸாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், மைதா மாவு கூட்டு பிடிக்கிறதுல இந்த மீன் தான் மாட்டுது. கெண்டை மீன், சின்ன சின்ன கெண்டைங்க. அதான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன் மைதா மாவு போட்டால் என்ன மீன் மாட்டுதுன்னு. புழுலாம் காலி ஆயிடுச்சு நண்பர்களே. அதனால் கொஞ்சம் மைதா மாவு இருந்தது. சரி, அதனால் இதை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதில் இந்த மச்சை கண்ட மீன் சூப்பராக அடிக்குதுங்க. அடுத்த தடவை இந்த மைதா மாவை வச்சு அந்த மீனை பிடிச்சி அதை ஒரு வீடியோவை போடுறேங்க. இந்த பாருங்கள், தூண்டில் இப்படி தாங்க மைதா மாவு போகணும். மைதா மாவு போட்டு ஒரு 4-5 மச்சக்கண்டா மீன் பிடிச்சேங்க. நண்பர்களே,
பாருங்க. இருக்குது. இது ஒரு மீன் மாட்டிக்கு, சின்ன மீன் தான். விரால் மாட்டோன்னு நினச்சா கடைசியில் உழுவு மீன் மாட்டிக்கிச்சிங்க. ஆனால் இந்த மீனும் செம்ம டேஸ்ட்டான மீன் தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.